வணக்கம். ஜாவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வந்தாலே இரட்டை வேடம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், பப்ளிக்காக தெரிஞ்சிடும். அப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஓட்டு குத்தியிருப்பாங்க, ஒரு பெரிய நியாயவான் மாதிரியும் ரொம்ப பொறுமையாளர் மாதிரியும் ரொம்ப தைரியமான ஆள் மாதிரியும் எல்லோரையும் எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஆள் மாதிரியும் நடந்திருப்பார். அது ஆரம்பத்தில் போக போக சில பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் அதை இந்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எந்த அளவுக்கு டீல் பண்ணுறார் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சி போடுவாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செய்யும். இது அரசியலுக்கு ரொம்ப நிறைய போடுது. ஏன்னு கேட்டால் மக்களை வச்சு தான் ஒரு கட்சியினுடைய தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். தேர்தலில் சும்மா போனவுன்னா நான் தான் அப்படின்லாம் உட்காந்துட முடியாது. சினிமா அப்படி கிடையாது. ஆமாம், எல்லாமே காசு இருந்தால் போதும், எல்லாத்தையுமே இவரே பார்த்து எல்லாம் முடிச்சிருவார். வெற்றியோ தோல்வியோ, போட்ட காசை எடுக்கிறாரோ எடுக்கலையோ அதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் சினிமாவை போன்ற அரசியல் கிடையாது. தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரே ஒரு துறைனா அது யாருக்காக இருந்தாலுமே சரி, குறிப்பாக ஆண்களுக்கு அது சினிமா. அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது ஒத்துழைக்க முடியாது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சால பொருத்தமாகும். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதே நேரத்தில் தைரியமில்லாத பல செயல்பாடுகள், அரசியல் பண்ண தெரியாத பல செயல்பாடு, குறிப்பாக தொண்டர்களை மதிக்காத ஒரு கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். மேடையில் ஏறுனா கூட அங்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. நேரடியாக சென்று சில நடைமுறை சிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தாவேகாவை பொறுத்தவரை எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. குறிப்பாக புஷி ஆனந்தும் கண்டுகொள்வதில்லை, விஜயும் கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தான் இன்றைக்கி தாவேகாவை சுக்குநூறாக உடைக்கப் போகிறதோ அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்திருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. குறிப்பாக சமீபத்தில் ஏகப்பட்ட பெண்கள் பிரச்சனை, அஜிதா தற்கொலை உள்பட, அது உள்கட்சி விவகாரமாக இருந்தாலுமே கூட வேறு விதமான ஒரு டார்ச்சர்ஸ். அதாவது அங்கே உள்ள பல பேர் சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போவாங்களாம் விஜயோட ஃபோட்டோன்னு. போகிறதுக்குள்ளேயே பலவிதமான டார்ச்சர்ஸு, பலவிதமான செக்ஸு, டச்சிங்ஸு, தொடுதல்கள், தூண்டுதல்லாம் இருக்குமா. அதையும் மீறி அங்கே ஃபோட்டோ எடுத்து வர்றதுக்குள்ளே ஆமாம் பாதி நாஸ்தி பண்ணிடுவானுங்களாம். அந்த அளவுக்கு பலவிதமான தகவல் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி கட்சிக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதே நேரத்தில் போதை சம்பந்தப்பட்ட வகையில் சமீபத்தில் கூட மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. பண்ணின ஒரு 10 நாள்லேயே மது பாட்டிலோட ஆதவ் அர்ஜுனா, மற்றபடி விஜய் ஒரு 7 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டிலில் ஆதவ் அர்ஜுனா பையிலேருந்து எடுத்தாங்க. அது எப்படி விஜய்க்கு தெரியாமல் அந்த பாட்டில் ஆதவ் அர்ஜுனா பைக்கு சென்றது? கத்திரிக்கோள் விஜய் பாக்கிட்டே இருந்தது. ரைட்டு, ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் அது ஒரு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தகவலாக மனசுக்குள்ளே பதியாது. ஆனால் போதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயம் மக்கள் என்னடா அது போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் ஆதவ் அர்ஜுனா பக்கமாக பேசினார். இப்போ என்னடனா மது பாட்டிலோடு அவன் விமானத்தில் ஏற போனவர் இன்றைக்கி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படக்கூடிய சமயத்தில், உண்மையிலே அதை அறியக்கூடிய சமயத்தில் மக்கள் மேல் இருந்த ஒரு மரியாதை, சரி இது டபுள் கேம் கேஸு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ரைட்டு, அவர் தான் தெரியாமல் கொண்டு வந்தார். ஏன் விஜய் இதை எவ்வாறு அனுமதித்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் சொல்கிறார், நம்ம இதை என் உதவியாளரிடம் கொடுத்து விடுங்கிறார். எப்பா யாரை கொண்டு என்ன சமாச்சாரம் உடைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவே கிடையாது. பாதுகாப்பாக அதை என் உதவியாளரிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இதுக்கு விஜயும் வந்து ஒரு உடந்தை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதையெல்லாம் விட கூல் லிப் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போதையான ஒரு சமாச்சாரம். அதை வாயில் போடாமல் வந்து விஜய் பேசியதாக சரித்திரமே கிடையாது. இந்த மாதிரிலாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து குடிக்காமல் கொஞ்சம் ஃபுல்லாக போதையாக போடணும் அவசியம் கிடையாது. சில பேர் இந்த ஒரு பெக்கு கணக்கு வச்சுருப்பான். கொஞ்சமாவது அவன் குடித்து விட்டு தான் விமானத்தில் ஏறுவாராம். இல்லாவிட்டால் அவருக்கு அந்த தைரியம் வராது. அந்த ஒரு தன்னுடைய மேனரிசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சுக்கள் கூட வராதான். அதனால தான் வந்து எழுதி வைத்து பேசுவது, பேசுகிறப்ப வந்து வாழ்னு கத்துறது. அப்போ கூலிப் அப்படிங்கிற ஒரு போதை பழக்கம் தடை செய்யப்பட்டதாச்சே. குடிக்கக்கூடிய மது அது கூட அரசால் தடை செய்யப்படாத விஷயம். ஆக அவர் மதுவையும் பயன்படுத்துகின்றார், கூலிப் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட ஒரு போதை பொருளையும் பயன்படுத்துகின்றார். அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு அங்கிருந்து வெளிவந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நேரில் பார்த்ததாகவே சில பேட்டிகளும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவாக தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிற முதல்ல வந்து ஆரம்பத்தில் சொன்ன பற்றியில் அது மாதிரி தான் டாம் டூம்னு பேசலாம். அதன் அடிப்படையில் ஓட்டை போட்டுருவாங்க. பின்னால் அவன் யார் அப்படின்னு தெரியக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக விலகி விடுவார்கள். அதே மாதிரி பெண்கள் வகையிலையும் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய மனைவி சங்கீதா வகையில் அவர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒர்த்து இல்லாத விஷயம் பண்ணீங்க, கண்டுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ரைட், ஓகே. சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. சொந்த வாழ்க்கை மக்கள் பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் கூட ஒரு நேரத்தில் பிரச்சனைக்குரிய விஷயத்தில் இருந்தார், லதாவுக்கும் அவருக்கும். அப்புறம் பிறகு அது சரி செய்யப்பட்டு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பெண்கள் வகையில் ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள அரசியல் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து டைவர்ஸ் அளவுக்குலாம் கொண்டு போகலை. அது எந்த அளவுக்கு மூடி மறைத்து கொண்டு போய் செல்ல. ஏன்னா பொது வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அதை மக்கள் பார்ப்போம். என்னடா அது சொந்த வாழ்க்கையிலே சுத்தம் இல்லைங்கிறப்ப பொது வாழ்க்கையில் எவ்வாறு சுத்தமாக இருப்பான், அந்த கேள்வி தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் இல்லை. பல விஷயத்தில் சொல்லுவாராம். அதாவது ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், அந்த முடிவை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லுவாராம். சினிமா டைலாக் மேலே ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னா அதற்கு பின்னால் வந்து என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். இது சினிமா டைலாக் மட்டும் இல்லை, இதை சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியவர் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு தகவல் இது வந்து. அதன் அடிப்படையில் சங்கீதா சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. சரி, இதுதான் இப்படி தான் இருக்குது அப்படின்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டார். 234 தொகுதி ப்ளஸ் வந்து இதில் புதுவையில் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் அப்படிங்கிற தகவல் வந்தாலுமே கூட ஒரு சீட்டுக்கு பல கோடி ரூபாய் பணம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு புஷி ஆனந்த் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ராமநாதபுரம் தொகுதியில் கேட்டிருக்காங்க பட வாய்ப்பு இது போட்டியிடுவதுக்கு 2 கோடி ரூபா கேட்டாராம் புஷி ஆனந்த். ராமநாதபுரிக்கு சட்டமன்ற தேர்தல் 2 கோடி ரூபா கொடுத்துருங்கம்மா, அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பின்னால் மற்றதை பேசிக்கிறாரு இப்படி சொன்னாராம் புஷி ஆனந்த். அப்படிங்கிறப்ப இவர் ஊழலை ஒழிப்பது எப்படி, மற்றபடி வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் கரைபடியாமல் இருந்து விடுவாரா? இந்த போட்ட காசுலாம் அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் எடுப்பாங்கள்ல. அப்போ ஏகப்பட்ட ஊழல் தமிழகமே நடக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் இதை எவ்வாறு ஒழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கே வந்தாச்சு. அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை வந்து எதிர்கொள்ள மாட்டாங்களாம் தாவேகாவில். ஆமாம், அங்கிருந்த ஒரு தகவல் வருது. ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்போ முதல்ல யார்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. அதன் அடிப்படை தான் வந்து கரூரில் 41 பேர் இறந்த வகையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் விஜய் ஓடிருப்பார் போல இருக்குது. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா எல்லாமே ஓடிருப்பாங்க போல இருக்கு. பிரச்சனைனா எதிர்கொள்ளணும். அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணி கட்டாயமாக இல்லை. சும்மா மாஸ் சினிமாவில் பார்த்த முகம்ங்க ஒரே வார்த்தை. அதன் அடிப்படையில் கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் வந்து அதன் அடிப்படையில் சிந்திக்காமல் ஓட்டு போட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓட்டு போட்டாங்கன்னு வச்சு கட்டாயமாக தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு நடிகனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து ஓட்டு போட்டு அவரை
தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் வரக்கூடாது, குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் அந்த சீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் கோடிக்கணக்கில் பணம் கேட்பது புஷியானது மற்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே அது 100% உண்மை அப்படின்னு பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர், நானே 40 லட்சம் இழந்திருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறார் தாவேக்காவில். 40 லட்சம் என்கிட்ட ஆட்டை போட்டாங்க. முக்கியமான ஒரு நடிகை அவங்க. அப்படின்னா பார்த்துக்கலாம் தாவேக்காவில் எந்த அளவுக்கு ஊழல் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பிற கட்சிகளை குறை சொல்வது என்ன தகுதி இருக்கிறது? திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி இல்லையே. தாவேக்கா மிக பாதாளமான தீய சக்தி அப்படிங்கிறது இன்னைக்கு பலவிதமான தகவல் மூலமாக வந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு பேச்சுக்கள் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஆதவ அர்ஜுனா ரொம்ப தன் விஷயத்தை நிலைநாட்டாமல் பலவிதமாக பேசி மாட்டியிருக்கார் ஆதவ அர்ஜுனா. சமீபத்தில் ரஜினிகாந்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். திமுக ரஜினிகாந்தை மிரட்டியது. அதன் அடிப்படையில் நான் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாமல் போனது, அவர் விலகி கொண்டார் அப்படின்னு. அது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரஜினிகாந்த் ரசிகர் வகையில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஊரெல்லாம் போஸ்டர், மாமனார் வீட்டில் சோறு தின்று உட்காந்துருக்கிற நாய் உனக்கு என்னடா இந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதவ அர்ஜுனாவை நோக்கி கேள்வி கணையில் வந்தாச்சு. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஏற்பட வேண்டியது. ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கும் ஒரு கட்சியை நோக்கி ஒரு பொது நபர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா உண்மையிலே அந்த கட்சியினுடைய எதிர்காலம் கட்டாயமாக மிக பாதாளமாக மோசமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கட்சிகளை எந்த அளவுக்கு நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும். இல்லாவிட்டில் கட்டாயமாக மது ஒழிப்பேன் அப்படிங்கிற வகையில் அவங்களே மது பாட்டிலோடு போகிற மாதிரி டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.